கெஃபிர் கிரெயின்ஸ் சர்க்கரை நோய் வராமல் தடுக்க வந்தவர்கள் அளவு குறைக்க அதுல இது பெரிய ரோல் பிளே பண்ணுது. இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் எஸ்எம் பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ரோபர் வெற்றி நடை போடுகிறது. Aeroline, life-lasting windows and doors from Sarvesh. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. பாருங்க, நம்மள மாதிரி இட்லியில இருந்து சாப்பிடுற தயிர்ல இருந்து பழைய சாதம் குடல்ல நல்ல கிருமியை வெளியிருந்தே அனுப்புறது ப்ரோபயோட்டிக். வயிற்றுக்குள்ள இருக்கிற நல்ல கிருமிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறது ப்ரீபயோட்டிக். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோபயோட்டிக் தான் கெஃபிர். இந்த கெஃபீரை வந்து எப்பவுமே கண்ணாடி பாட்டிலில் தான் இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதில் வெள்ளை துணி போட்டு, ஏன்னா இதுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்லை, இதை போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடணும். நம்ம பாலை உர ஊற்றி தயிர் ஆக்குவோம். உர ஊற்ற தயிர் ஊற்றாமல் இந்த கெஃபிர் கிரெயின்ஸை ஊற்றிட்டோம்னா அது கெஃபீர் ஆயிரும். கெஃபிர் குடிச்ச ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னன்னா வயிறு பிளாட்டடா 3 நாளைக்கு வந்து நம்ம கேஸ் ஸ்மெல் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அது நம்மளுக்கே கொடுமையாக இருக்கும். அது ரீசன் வந்து பேட் பாக்டீரியாஸ் அது கொள்றனால. அதுக்கப்புறம் நம்ம வாய் ஸ்மெல் ஆரம்பிச்சு நம்மளோட மோஷன் ஸ்மெல், கேஸ் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்ல தூக்கம் வரும், சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், உடம்புல நீர் கோத்துருக்கு. பட் நீங்கள் கெஃபிர் ரெகுலராக எடுத்தீங்கன்னா உடம்புல அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் குறையும். இப்போ பாலை வந்து ஊற்றியாச்சு 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, இப்போ கீழே மேலே கொஞ்சம் தூக்கி பிடிங்க, கீழே தண்ணியாக ஒழுகுது பாருங்க, எவ்வளோ அழகா. ஆனால் நம்ம ஒரு ஸ்பூன் கிரெயினே எடுத்து ஆட் பண்ணி கலந்தே குடிக்கலாம். இவ்வளோ கிரெயின்ஸ் இருக்குது நம்மளுக்கு இன்னைக்கு. நம்ம யாருக்கா கொடுக்க போகிறோன்னா ஒரு ஸ்பூன் வைக்கலாம், இல்லையா ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக் மில்காக குடிச்சிக்கலாம். கெஃபிர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம். ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல, காலை வெறும் வயிற்றில் கெஃபிர் கிரெயின்ஸ் குடித்தவங்களுக்கு சுகர் லெவல் அவ்வளோ சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா கட் பாக்டீரியா இதாகிறதுனால, கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால டயபெட்டிஸ் சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது. நார்மலாக ஒரு பால் குடிக்கிறவங்களுக்கு சுகர் செக் பண்ணி பார்க்கறது, ஃபாஸ்டிங் சுகர், கெஃபிர் குடிக்கிறவங்களுக்கு ஃபாஸ்டிங் சுகர் குறைச்சி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மேஜிக்கலாக டிஃப்ரென்ஸ் தெரியும். விகனூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆஸ்திரேலியன் மேம் கூட தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் ஏதோ நம்மளோட ஹெல்த் டிப்ஸோட அவங்க இணைஞ்சிருக்காங்க. இது வித்தியாசமான விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்க மேம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் கிருத்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வித்தியாசமாக இருக்கு எல்லாம். ஆக்சுவலி நம்மளோட பழமையான விஷயம், நம்ம கிட்ட இருந்த விஷயம் ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடியே ரஷ்யாலெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு இது நம்ம இந்தியாவுக்குள்ளே இப்போ தான் அது எட்டி பார்க்குது. எப்படி நம்மளை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு கிராம்புக்கும் ஏலக்காய்க்கும் மிளகுக்கும் இங்கே தேடி வந்தாங்களோ, அந்த மாதிரி அங்கே இருக்கிற நல்ல விஷயத்துல நம்ம போய் கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு பண்ணிக்கணும். நிச்சயமா அதை பண்ணணும்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கெஃபிர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெஃபிர் இல்லையே, அப்படின்னா என்ன? கிரெயின்ஸ், KEFIR. ஓகே. கெஃபிர்ன்றது என்னன்னா, இந்த பக்கம் பிளாக் சி ரஷ்யாவுக்கு இந்த பக்கம் ஒரு காஸ்கேஷியஸ் மவுண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மலை பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட். அது வந்து முஸ்லீம் இதில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் கொடுத்த அமிர்தம், நீண்ட நாள் ஆயுட்காலத்துக்கு அல்லாஹ் வந்து நம்ம மனித குலத்தை காக்கிறதுக்காண்டி அனுப்பிச்ச ஒரு உணவுப் பொருள்ன்றாங்க. ஆக்சுவலி இன்னும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னா அது கெஃபிர்ன்றது கெஃபின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்ன குட் ஃபீலிங், அதை குடித்தா நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும்னு சொல்லி. இப்போ நம்ம உலகம் முழுக்க சர்க்கரை நோய் வராமல் தடுக்க வந்தவர்கள் அளவு குறைக்க இது நோக்கி ஒரு வேட்டையாடுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுல இது பெரிய ரோல் பிளே பண்ணுது. பேஸ் என்ன அதான் நீங்க சொல்றீங்க. ஓகே, அது என்னங்கிறது தொடர்ந்து பேசலாம். ஒன்றும் இல்லை, ஒரு பால் இருக்குல்ல, நம்ம பாலை உர ஊற்றி தயிர் ஆக்குவோம். உர ஊற்ற தயிர் ஊற்றாம இந்த கெஃபிர் கிரெயின்ஸை ஊற்றிட்டோம்னா அது கெஃபிர் ஆயிரும். கெஃபிர் கிரெயின்ஸ்ன்றது வந்து தனியாக வாங்கணுமா? நம்ம அமேசான்லலாம் இருக்குது. எனக்கு வந்து எப்படின்னா முத ஒரு பேஷண்ட் வந்து பெங்களூரில் அவங்களுக்கு யூஎஸ்லேருந்து ஒருத்தவங்க கொடுத்து அவங்க குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு, ஆட்டிசம் சைல்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கட்டு தான் ப்ராப்ளம். நம்ம உடம்புல 2 ஹார்ட் இருக்குது. ஒரு ஹார்ட் இங்கே இருக்குது, இன்னொரு ஹார்ட் எங்கே இருக்குது? நம்மளோட காஃப் மசில்ஸ். அப்படியா? நம்ம காஃப் மசில் தான் செகண்ட் ஹார்ட். நம்ம இது வந்து நம்மளோட கண்டஸ் அதை சொல்லுவோம் இல்லையா, காஃப் மசில்ஸ். இங்கே தான் நம்மளோட செகண்ட் ஹார்ட் இருக்குது. நம்ம வாக் பண்ணும்போது, நம்ம வந்து உட்காந்து எந்திரிக்கும் போது, சைக்கிளிங் பண்ணும்போது இது பம்ப் பண்ணி காலுக்கு போன பிளட்டை திருப்பியும் ஹார்ட்டுக்கு அனுப்புது. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஹார்ட் பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் பிளட் அனுப்புது. வேற எந்த இடத்துல கீழே போன ரத்தம் மேலே வர்றதுக்கு என்ன ஸ்விட்ச் இருக்கு? அந்த ஸ்விட்ச் இந்த காஃப் மசில். யார் ஒருத்தவங்க இந்த செகண்ட் ஹார்ட்டை ஒழுங்காக வேலை பார்க்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட்டோட ஆயில் ரொம்ப நாள் இருக்கும். தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. யா.
ஸோ இந்த நீங்கள் second heart மூவ்மெண்ட் function இருக்கும்போது பண்ணும். தான் வந்துட்டு நம்ம ஹார்ட் டிசீஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த செகண்ட் காஃப் மசில் பண்ணணும்னா பெஸ்ட் வந்து வீட்லயே எலிப்டிக்கல் ட்ரெயினர், என்னோட ட்ரெயினர் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இந்த மாதிரி சைக்கிளிங் இந்த மாதிரி ரெகுலராக ஈவன் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே பண்ணணும். இது ஒரு விஷயம். ரொம்ப நேரம் உட்காடுறாங்க ஆஃபீஸில், அவங்க எல்லாமும் வந்துட்டு எவ்ரி 1 hour எழுந்திரிச்சு ஜஸ்ட் ஒரு 1 minute வாக் பண்ணிக்கணும். இது வந்துட்டு ஃபார் யர் ஹார்ட். இதே மாதிரி நம்ம பிரெயின் வந்து 2 brains இருக்குது. ஒரு பிரெயின் இங்கே இருக்குது, இன்னொரு பிரெயின் எங்கே இருக்குது? ரொம்ப மனப்பதட்டம், பயம், கவலைனா வயிற்று கலக்கி மோஷன் போகும். ஒரு எக்ஸாம் டென்ஷன், மனப்பதட்டம், பயம் எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் இது கலக்குது. இதுவும் அழகாக பேசிக்கும். இதுவும் ஒழுங்காக பேசிச்சு, இது ஒழுங்காக நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக வாழலாம். கட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் கட் வந்து வில் ஸ்பீக். நீங்கள் ஸ்பெஷல் கிட்ஸ் பாருங்கள், ரொம்ப இப்போ சுகர் இருக்குது இல்லை ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க, கேஸ் ஸ்மெல் ரொம்ப இருக்கும், பேட் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும் வயிற்றில். ஸோ இந்த கட்டுக்கு வந்து ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்னு இப்போ வந்து பயங்கரமாக மெடிக்கல் இது வந்துட்டு ஒரு பூம்னு சொல்லுறதை விட இப்போ தான் ப்ளூமிங்னு சொல்லலாம் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்ல எக்ஸ்பர்ட் இந்தியன்ஸ், எஸ்பெஷலி தமிழியன்ஸ், நம்மளோட அந்த ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் அந்த கான்செப்ட் தான் உலகம் முழுக்க இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லனா என்னது? இட்லியா? ஆமா ஆமா, ரைட் கரெக்ட். அது புளிச்சல நம்ம வந்து நம்ம அவ்வளோ கட் ஃப்ரெண்ட்லி பீப்புள்ஸ். அதாவது காலங்காலமா 100 தலைமுறையா நம்மளோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னா, குடலை நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்போம். ஒரு நார்த்தங்காய் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நார்த்தங்காய் அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், பதப்படுத்திடுவோம், ஃபர்மெண்ட் பண்ணிடுவோம், கருவாடாக்கிடுவோம். யோசிச்சு பாருங்க, நம்மள மாதிரி இட்லியிலேருந்து சாப்பிட்ற தயிர்லேருந்து பழைய சாதம், நம்ம நிறைய டாக்டர்ஸ் கூட அதை பேசியிருக்காங்க. டாக்டர் பால் அவர்லாம் கூட சொல்லியிருக்காரு. அவர் கட்ல என்னை விட அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். அந்த கட் மாதிரி இந்த கட்டுக்கு கொடுக்குற இப்போ ப்ரீபயோட்டிக் இருக்குது, ப்ரோபயோட்டிக் இருக்குது. இப்போ நம்ம குடலில் நல்ல கிருமியை வெளியிருந்தே அனுப்புறது ப்ரோபயோட்டிக். வயிற்றுக்குள்ளே இருக்கிற நல்ல கிருமிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறது ப்ரீபயோட்டிக். நிறைய பேருக்கு இந்த ப்ரீபயோட்டிக்னா என்ன, ப்ரோபயோட்டிக்னா என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோபயோட்டிக் தான் இது. இதில் பாக்டீரியாவும் ஈஸ்ட்டும் கலக்கிறோம். ஆறுன பாலில் தான் கலக்கணும், ஏன்னா அது உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசம். சூடு பாலில் கலந்தால் செத்து போயிடும். இன்னும் நல்ல விஷயம்னா, கெஃபிர் வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். எனக்கு ஒரு பேஷண்ட் வந்து 1 ஸ்பூன் கொடுத்தாங்க. அவங்க குழந்தைக்கு வந்துட்டு இது இருந்தது, ஆட்டிசம் இருந்தது. பயங்கரமான கேஸ் ஸ்மெல் இருக்கும், கட்டு ஒழுங்காக இல்லாதனால ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், ரெகுலராக தயிர், பழைய சாதம், இந்த இட்லி, இந்த மாதிரி ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் உள்ள உணவு சாப்பிட்ட குழந்தைங்களுக்கு கிரேவிங் ஃபார் ஜங்க் ஃபுட்ஸ் இருக்காது. இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தை நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னா, நம்மளே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கிருமி தான். இந்த பெரிய பிரபஞ்சத்தில் எல்லாருமே ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ். யோசிச்சு பாருங்க, அதில் நம்ம வாழ்கிறதுக்கு நல்ல கிருமியும் இருக்கும், நம்ம உடம்புல கெட்ட கிருமியும் இருக்கும். இந்த நல்ல கிருமி நம்மளுக்கு கிரேவிங் கொடுக்காது. கண்டதையும் ஒரு பசிக்கிறனால ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஒரு கண்டதையும் சாப்பிடணும், ஒரு நொறுக்கு தீனி சாப்பிடணும், அந்த கிரேவிங் கொடுக்காது. இந்த கெஃபிர் வந்து ரெகுலராக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க கட்டில் வந்து நல்ல ஃபஸ்ட்டு 4 நாள் வந்து வயிறு கொஞ்சம் ஊற்றிட்டு பேட் ஸ்மெல்லோட கேஸ் போகும். ஏன்னா இது பேட் பாக்டீரியாவை கொல்லும். 2021 19 2017 3 ரிசர்ச் நடந்திருக்கு கிருத்தி. அந்த ரிசர்ச்சில் வந்து இந்த கெஃபிர் கிரெயின்ஸில் சால்மன் டைஃபாய்டு காஸ் பண்ணதில்ல, அந்த கிருமியை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நார்மல் மில்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. மில்கில் அது எப்படி வளர்ந்துச்சுனோ இதில் அது கலந்த அளவை விட எவ்வளோ குறைஞ்சி காணாமல் போச்சுன்றது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இது பேட் பாக்டீரியாஸ், நம்ம உடம்புக்கு கெடுதல் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை இந்த கல்ச்சர் மீடியமில் அது வளர்க்கவே விடலை. அப்போ எவ்வளோ சூப்பர். நோய் தொற்று, நோய் எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்குது, எதுக்கெட்டாலும் சளி பிடிக்குது. ஈவன் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிற குழந்தைங்க இப்போ பால் குடித்தா ஒத்துக்காது, ஆனால் இது பிரேக் பண்ணிடுது இல்லையா. இது வந்து பிரேக் பண்ணிடுறதுனால தயிராக மாறுறது. கெஃபிர் வந்து அந்த பாலை வந்து பிரேக் பண்ணி தான் தயிராக மாறுது. அதே மாதிரி தான் கெஃபிர் கிரெயின்ஸும் பிரேக் பண்ணுது. அப்படி பிரேக் பண்ணும்போது அந்த மில்க் இன்டாலரன்ஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பாலே லாக்டோஸ் இன்டாலரன்ஸே இருக்கவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் குடிச்சு பார்க்கணும். கண்டிப்பாக நெகட்டிவ் எஃபெக்ட் பண்ணலை, ஒத்துக்குது அப்படின்னு சொன்னால் ரெகுலராக எடுத்துக்கலாம். நீங்கள் பாலாக குடித்தா நம்ம என்ன யோசிப்போன்னா, பால் வந்து குடிக்கக்கூடாது, கெடுதல், நம்ம கட்டுக்கு அது நல்லதில்லை, அதனால தான் வந்து அது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ டயட் எடுக்கணும், கேசன் ஃப்ரீ டயட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாமே ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு எல்லாமே மில்க்கு இதெல்லாம் கட் பண்ணுறாங்கல்ல. அப்படி கட் பண்ணுறவங்களுக்கு கால்சியம் தேவை.
அப்போ நம்ம பாலை ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிள் வே ஆஃப் அப்சார்ப்ஷனில் இருக்கிற கெஃபிரை எடுத்தோம்னா 1000 times பெட்டர். ஓகே. ஓ, இப்போ தயிரையும் காட்டிலும் இது வந்து பயங்கர பெனிஃபிஷியல். என்னன்னா தயிர்ல வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு இருக்கும், பட் கெஃபிர் கிரெயின்ஸ்ல இருக்கிற அந்த பாக்டீரியா ஈஸ்ட் வந்து தயிரை விட ஒரு 10 மடங்கு இன்னும் கொஞ்சம் எஃபிகசி உள்ளது. தயிரும் நல்லது தான். தயிர் நம்ம யூஸ் அதாவது பாலை கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு தயிர் நல்லது. அது தயிரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 150 மடங்கு இது நல்லது. கெஃபீர்ங்கிறது ஆன்லைன்ல தான் இப்போ வாங்க முடியும் இல்லை? ஓகே. கெஃபிர் வந்து ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைனில் கிடைக்கிது, நிறைய அமேசான் மாதிரி நிறைய சைட்ஸில் கிடைக்கிது. எனக்கு வந்து அதோடைய நம்பகத்தன்மை எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ரொம்ப. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணிவிட்டு, அப்போ ஒரு பேஷண்ட் வந்து யூஎஸ்லேருந்து வரும்போது கொஞ்சோண்டு அவங்க ஃப்ரெண்ட் யாரோ 1 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இவங்க 10 வருஷத்தில் மோர் தென் 200 ஃபேமிலிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலில் இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் அது வந்து வடிகட்டமோ மேலே தேங்குதுல, அது வந்து குவான்டிட்டி கூடி 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 வளர்ந்துட்டே போகும். கிருத்தி, இதை பாருங்களேன். இது இப்போ நல்லா ஜூம் பண்ணி காமிக்கும் போது இது தெரியும். இது வந்து கெஃபிர் கிரெயின்ஸ். இது தயிர் மாதிரி தான் இருக்கு பார்க்குறது. அது தயிர் கெஃபிர் கிருத்தி. இங்கே பாருங்க, இது வந்து வடிகட்டின கெஃபிர். இது நம்ம குடிக்கிறது. ஓகே. நம்ம குடிக்கிறது இப்படி தான் இருக்கும். நம்ம பாலை வந்து இதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து இப்போ இந்த பாலில் ஆட் பண்ணிவிட்டு இது 8 hours விட்டுட்டோம்னா புளிச்சு போன அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணோம். அடுத்த நாள் காலை கிடைக்குமா 1.25 ஸ்பூன் கிடைக்கும். நம்ம வந்து ஸ்பூன் வச்சு கிளறாமல் இதில் ஊற்றி வடிகட்டணும். நான் உங்களுக்கு அது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கெஃபீரை வந்து எப்பவுமே கண்ணாடி பாட்டிலில் தான் இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த கண்ணாடி பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வெள்ளை துணி போட்டு, ஏன்னா இதுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்லை, இதை போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடணும். 8 மணி நேரம் வெளியே வச்சிடணும். இது வந்து எப்படின்னா பாலை நல்லா காய்ச்சிடணும். ஆறுன பாலில் இந்த கெஃபிர் கிரெயின்ஸை ஆட் பண்ணணும். இப்போ நான் இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆறுன பால் இருக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு கெஃபிர் கிரெயின்ஸ் எடுத்து அதில் போட்டுடணும். பால்கோவா மாதிரி இருக்குல்ல, மோந்து பாருங்களேன் ஸ்மெல். அப்படியே தயிரோட தயிர் மாசு தான் இருக்கு. எக்ஸாக்ட். ஆனால் தயிர் வந்து நம்ம இந்த மாதிரி உர ஊத்துனதுக்கு அப்புறம் இப்படி வடிகட்டணும்னா இந்த மாதிரி கிரெயின்ஸ் மேலே நிற்குமானா நிற்காதுல்ல, உள்ள போயிடும். இந்த 1 ஸ்பூனை நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வச்சுட்டே இருந்தா கூட இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கீழே ஊற்றணும். அதே நம்ம பக்கத்து வீடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி 1 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து எல்லாம் குடிங்க, காலை வெறும் வயிற்றில் குடிங்க. ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல, காலை வெறும் வயிற்றில் கெஃபிர் கிரெயின்ஸ் குடித்தவங்களுக்கு சுகர் லெவல் அவ்வளோ சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா கட் பாக்டீரியா இதாகிறதுனால, கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால டயபெட்டிஸ் சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது. நார்மலாக ஒரு பால் குடிக்கிறவங்களுக்கு சுகர் செக் பண்ணி பார்க்கறது, ஃபாஸ்டிங் சுகர், கெஃபிர் குடிக்கிறவங்களுக்கு ஃபாஸ்டிங் சுகர் குறைச்சி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி மேஜிக்கலாக டிஃப்ரென்ஸ் தெரியும். சர்க்கரை நோய் வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே இருக்குது. நான் அதனால் என்ன பண்ணுவேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருவேன். எல்லா வீட்லையும் இருக்குமா, என்னைக்காவது சூடு பாலில் அவசரப்பட்டு நம்ம மெய்டு ஊற்றி நம்ம கெஃபிர் செத்து போச்சுன்னா கூட கொஞ்சம் உர தயிர் குட்ரின்னு கேட்குற மாதிரி தான் இது. ஓகே. ஸோ அவங்க 15 years மோர் தென் 150-200 ஃபேமிலிஸ்க்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. இது வளரும். இது வந்து இப்படிதான் இருக்கும், வளர்ந்துட்டே வரும். ஸோ இப்போ இது வந்து நம்ம வடிகட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வரும். இது வந்து பாலோட சேர்த்து இப்படிதான் வந்து 8 hours. ஆக்சுவலி 2 வடிகட்டி இருக்கு. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றனால இந்த வடிகட்டி எடுத்திருக்கோம். இப்போ பாலை வந்து ஊற்றியாச்சு 8 hours முன்னாடி. ஓகே, இப்போ கீழே மேலே கொஞ்சம் தூக்கி பிடிங்க, கீழே தண்ணியாக ஒழுகுது பாருங்க. இது அப்படியே குடிக்கக்கூடாதுங்களா மேம்? அப்படியே குடித்தா நம்மளுக்கு கெஃபிர் இருக்காதுல்ல, இப்படி கலக்கினா கூட நம்மளுக்கு நிறைய கிரெயின்ஸ் வருது பாருங்க, எவ்வளோ அழகா. ஆனால் நம்ம 1 ஸ்பூன் கிரெயினே எடுத்து ஆட் பண்ணி கலந்தே குடிக்கலாம். இது வந்து அவ்வளோ நல்லது. ஆனால் பார்க்க நம்மளுக்கு வந்து தெரியல, அந்த வாசம் கூட தயிர் மாதிரி தான், அப்படியே தயிர் வாசனை இருக்குல்ல. கெஃபிர் வந்து பயங்கர ஃபேமஸ், ட்ரெண்டிங். வெளியில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இவ்வளோ கிரெயின்ஸ் இருக்குது நம்மளுக்கு இன்னைக்கு. இவ்வளோ கிடச்சிருக்கு. நம்ம இதில் வந்து வேணும்னா நம்ம யாருக்கா கொடுக்க போகிறோன்னா இது எடுத்து ஒரு ஸ்பூன் வைக்கலாம், இல்லையா 1 ஸ்பூன் எடுத்து நம்ம இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக் மில்காக குடிச்சிக்கலாம். எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குல்ல பார்க்க. இது வந்து தயிர் மாதிரி இருந்தது, இது வந்து மோர் மாதிரி ஆயிடுச்சு. மோர் மாதிரி. நீங்கள் வந்து இதை நிச்சயமாக இப்போ உங்கள் குழந்தைக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கேட்பீங்களா, அம்மாக்கும். கெஃபிர் குடிச்ச ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு என்னென்னா வயிறு பிளாட்டடாக 3 நாளைக்கு வந்து நம்ம கேஸ் ஸ்மெல் ரொம்ப கூடியாக இருக்கும். அது நம்மளுக்கே கொடுமையாக இருக்கும். அது ரீசன் வந்து பேட் பாக்டீரியாஸ் அது கொள்றனால. அதுக்கப்புறம் நம்ம வாய் ஸ்மெல் ஆரம்பித்து நம்மளோட மோஷன் ஸ்மெல், கேஸ் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்ல தூக்கம் வரும், சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், உடம்புல நீர் கோத்துருக்கு. பட் நீங்கள் கெஃபிர் ரெகுலராக எடுத்திங்கன்னா உடம்புல அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் குறையும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால்
சூப்பராக குறையும். கொலஸ்ட்ரால் அவ்வளோ, நம்ம கட்டு தானே நம்மளுடைய எதை அப்சர்வ் பண்ணணும், எதை அப்சர்வ் பண்ண வேணாம், அழகாக இந்த பிரெயினோட இது பேசும். எக்ஸாம் டென்ஷன், ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஃபியர், ஒரு பதட்டமான சூழ்நிலை, ரொம்ப மன அழுத்தம், ஒரு எப்பயுமே ஒரு கோவப்படுறாங்க லேடிஸ், ஒரு அவங்களுக்கு அதெல்லாமே பேட் பாக்டீரியா தானே அதை பண்ண வைக்கிது. அவங்க கட்டு தான், கட்டு ஹெல்த் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணும். கட்டை கேர் பண்ணால் இன்ஃபைனைட் டிசீசஸ். இப்போ நம்ம ஆக்சுவலி இப்போ இந்த நிறைய ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்லாம் வெளியில் போய் வந்து ஆர்டிஃபிஷியலாக வாங்கி குடிக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். ப்ரோபயோட்டிக் டேப்லெட், ப்ரீபயோட்டிக் டேப்லெட் மார்க்கெட்டில் நிறைய ட்ரிங்க்லாம் வைக்கிறாங்க. நான் அதை செய்கிறதுக்கு நீங்கள் இட்லி, தோசை, ஊறுகாய் நான் ஏன் கொஞ்சம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, அது உப்பு கூட இருக்குமா, ரெகுலராக ஊறுகாய் நிறைய சாப்பிட்டா கிட்னி எஃபெக்ட் பண்ணும். நம்ம வீட்டில் அப்பப்போ உப்பு கம்மியாக போட்டு ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ஓகே. எனக்கு என்னமோ நான் என்ன சொல்வேன், சுண்டைக்காய் கூட, சுண்டை வத்தலோ கருவாடு கூட கொதிக்கிற தண்ணியில் முக்கி வச்சு உப்பு ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டு சமைச்சு சாப்பிடுங்க. இல்லை சாப்பிடாதீங்க, அந்த நாக்கில் அப்படி டேஸ்ட் பழகாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் அண்ட் வித்தியாசமான விஷயமும் கூட. ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்போ உங்கள் ஹஸ்பண்டே ஆஃபீஸ் போகிறாங்க, காலையில் ஆறுன பாலை நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி வாட்டர் பாட்டிலே இப்போ அப்படி தானே கொண்டு போகிறாங்க. அதில் நீங்கள் பாலை ஊற்றிட்டு கெஃபிர் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்து விட்டா அவங்க எங்கேயா குடிக்கும்போது நல்லா ஷேக் பண்ணிட்டு குடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த தடவை வேற ஒரு புது கண்டென்ட்டோட சந்திக்கலாம். நிச்சயமா. Thank you. Impress Film Production presents எஸ்எம் பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ரோபர் வெற்றி நடை போடுகிறது. Aeroline, life-lasting windows and doors from Sarvesh. Let's go holidays. It's time to travel beyond the boundaries.